உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் வேலை அர்ஜென்ட்டுங்க. அதனால அப்பள பாக்கெட் போட்டுட்டு உங்ககிட்ட பேசிடுறேன். வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம சோர்ந்து போயிடுவோங்க. அப்படி சோர்ந்து போகும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா, ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நம்மளை விட மோசமாக இருக்கிறவங்க, அதாவது நல்ல எண்ணம் இல்லாதவங்க, கெடுதல் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்களே, நம்ம மட்டும் எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம நிறைய தடவை யோசிக்கிறது உண்டு. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள நினச்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பஸ் ஸ்டாண்டில் ஊசி பாசி விற்கிறவங்க, கண் தெரியாதவங்க, ஊதுபத்தி, சாம்பிராணி, தைலம் இதெல்லாமே விற்கிறவங்க, உடல் ஊனமுற்றவங்க தன்னுடைய தன்னம்பிக்கையால் சொந்த தொழில் செய்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி அவங்க பாடுபடும் பொழுது நம்மளுடைய கஷ்டம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆயிடுதுங்க. நம்மளும் நம்ம திறமைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். இல்லைன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கிட்டு அது மூலிமா நம்ம ஏதாவது ஒரு வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுலேருந்தே அதை வளர்த்துக்கிட்டு நமக்கு நம்மளே நிற்கணும் தைரியமாக, யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக வளர்த்துக்கணுங்க. ரூ. 1க்கு ஒரு பொருள் வாங்கணும்னாலும் யார் கையையும் எதிர்பார்க்காம நம்மளே சம்பாரித்து அந்த பொருளை வாங்கும் பொழுது தான் அதனுடைய மதிப்பு வந்து பல மடங்காக தெரியும் நமக்கு. அப்போ தான் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த பணத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது தெரிஞ்சால் தான் நம்ம ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு பண்ண முடியுங்க. எந்த தொழில் செஞ்சாலுமே கேவலமே கிடையாதுங்க. அடுத்தவங்க கிட்ட போய் ரூ. 1 கொடுங்க, ரூ. 10 கொடுங்கன்னு கை நீட்டி கடன் வாங்கினாதாங்க கேவலம். நம்மளா பார்த்து எந்த தொழில் செஞ்சாலும் அது கேவலமே கிடையாதுங்க. நம்ம செய்கிற தொழிலை எப்போவுமே தெய்வமாக நினைக்கணுங்க. அதுதான் நமக்கு சாப்பாடு போடுது, அதுதான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுது அப்படிங்கிற அந்த உணர்வு எப்போவுமே நமக்கு இருக்கணுங்க. நம்ம செய்கிற தொழிலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் அதை வந்து ரொம்பவுமே தூய்மையாகவும் செய்யணுங்க. நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய தொழிலை மதித்து நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த தொழில் வந்து நம்மளை உயர்த்துங்க. வந்து பலராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க. என்னுடைய வாழ்க்கையில் நானும் இந்த முறையில் தான் உயர்ந்தேன். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. நம்மளை பற்றி கேவலமாக பேசுகிறவங்க பேசிக்கிட்டு அதே இடத்துல தாங்க நிற்பாங்க. நாம் அதை எல்லாமே கடந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. உங்களுடைய மனசாட்சிப்படி கடவுளுக்கு பயந்து நீங்கள் உண்மையாக நடந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது சத்தியமான உண்மைங்க. நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு தானாகவே பதில் சொல்லும். உண்மையான நம்பிக்கையோடு தைரியமாக முயற்சி செய்யுங்க. முயற்சி திருவினையாக்கும். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வளர்க பொருளுடன்.